ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வெள்ளரிக்காவும் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெள்ளரிக்காயில் இருக்க தோல் எடுத்துடலாம். இதுபோல் நீளமாக உள்ள வெள்ளரிக்காய் எடுத்துருங்க. இப்போ தோல் சீவியாச்சு, ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது போல் கேரட் துருவுறதுல துருவி எடுத்துக்கலாம். இது போல் மெலிசா உள்ளதில் துருவிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும், உங்களுக்கு ஈஸியாக துருவ வரும். இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெள்ளரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா பார்த்துடலாம். ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ மசாலா அரைச்சிடலாம். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், இதில் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 போல் பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி. தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இது வெள்ளரிக்காயோட ஆட் பண்ணிக்கலாங்க. வெள்ளரிக்காய் வந்து மசாலாலாம் அரைச்சிட்டு நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணி புழிஞ்சிங்கன்னா திரும்ப அதில் வந்து தண்ணி வரும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன், இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திங்கன்னா 1 கப் பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் பால்ஸ்லாம் பிடிச்சி பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. மிதமான தீயில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கலர் செவந்து வரணும், அந்தளவுக்கு பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாங்க. டீ போடுற டைமில் வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குலாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா செவந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. நம்ம வெளியே எடுத்துடலாம். இருக்கிற மாவில் இது போல் போட்டு எடுத்துருவோம். நம்மளுடைய குயிக்கான ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.